அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சின்ன நடைமுறையில் உள்ள ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தங்கம். இப்போ தங்கம்னா என்ன ஆயிடுச்சு? நமக்கு நீ தங்கம் விலைவாசி எங்கேயோ போயிடுச்சு. யாராலையுமே அது கட்டுப்படுத்த முடியலை. உலகளவில் நீ தங்கத்தினுடைய விலை எங்கேயோ கூடி போச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டுன்னு வச்சுக்காங்களேன், குழந்தைகள்லாம் தங்கத்தை பார்க்க முடியாது. சின்ன குழந்தைகள்லாம் பாடப்புத்தகத்தில் வேணால் இடம் பெறும், தங்கம் என்று விலை உயர்ந்த ஒரு உலோகம் இருந்தது அப்படின்னு எழுதலாம். அந்த அளவுக்கு போயிருமோன்னு சொல்லி நீங்கள் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அருமை நேயர்களே, ஒரு சின்ன குடும்பம், அப்பா, அம்மா, மகன், மருமகள் 4 பேர் சேர்ந்து அப்படி ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்க. ஜவுளிலாம் ஏதோ தங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற போல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன ஜவுளி எடுக்கணுமோ அதை எடுக்கிறாங்க. ஜவுளி கடையை எடுத்துகிட்டு வெளியில் வந்த உடனே அந்த பெரியவங்க, அந்த பெரிய அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேமிலியினுடைய பெரியவங்க, அந்த பையனுடைய அம்மா, அவங்க கண்ணில் லேசாக அப்படி கண்ணீர் வந்து தேங்கி நிற்கிது. ஜவுளி எடுத்து வந்தால் எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் இருப்போம். அவங்க கண்ணில் அப்படி கண்ணீர் தேங்கி நிற்கிது. அப்போது அந்த 3 பேரில் ஒரு ஆள் கண்ணீர் தேங்கி நிற்கிது, மற்றவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மருமகா தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லுது, உங்கள் அம்மா கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிதே அப்படின்னு. அம்மாட்ட போய் கேட்க முடியல, ஏம்மா நீங்கள் கண்ணில் கலங்குறீங்க அம்மான்னு கேட்க முடியல பையனால். மெதுவாக அப்பாட்ட சொல்கிறான். அப்பா சொல்கிறாரு, ஆமாப்பா, உண்மைதான். நம்ம ஜவுளி கடையில் இருக்கும் பொழுது நம்ம தெருவில் கடைசியில் இருக்கக்கூடிய பங்கஜம் அந்த ஜவுளி கடைக்கு வந்திருந்தாங்க. பங்கஜம் வந்து தன்னுடைய கழுத்தில் ஒரு நல்ல தங்கத்தில் ஒரு செயின் போட்டிருந்தாங்க. உங்கள் அம்மா அந்த செயினை பார்க்குறத நான் பார்த்தேன். அதை பார்த்ததுலேருந்து உங்கள் அம்மா கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்பதையும் நான் பார்த்தேன் அப்படின்னார். அப்போ ஏனப்பான்னு அந்த உள்நோக்கத்தை பையன் கேட்குறான். தனிமையில் பேசுகிறாங்க அம்மாவுக்கு தெரியாமல். ஆமாப்பா, நாம் குடியிருக்கிற வீடு ஃப்ளாட்டு அம்மா நகைகளை விற்றும் சில சின்ன சின்ன கடன்களை வாங்கி தான் வாங்கினது. அந்த வீடு வந்து உங்கள் அம்மாவுக்கு கோயில் போல். நகைகளெல்லாம் விற்றதுனால உங்கள் அம்மா கழுத்தில் போட்டிருக்கிறது சாதாரண ஒரு மஞ்சள் கயிறு தான் தாலிக்கு பதில் போட்டிருக்கிறா. தங்கங்களை போட்டு ஒரு மகாலட்சுமி போல் நம் வீட்டிற்கு வந்த உன் தாயார் சொந்தத்தில் ஒரு வீடு வேண்டும் என்பதற்காக தன் கழுத்தில் கிடந்த நகைகளை எல்லாம் விற்றுவிட்டாள். அதனால் தன் மனதில் அந்த சோக உணர்வு வரப்போய்தான் அந்த கண்கள் கலங்கியது என்று அந்த தந்தை சொல்லுகிறான். மகனும் அதை பார்த்து சற்று யோசிக்கிறான். அருமை நேயர்களே, நம்ம வீட்டுக்கெல்லாம் டிவி பெட்டிக்குள்ளே சில செய்திகள் வருது. சில செய்திகளை பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது. என்ன சொல்லுதுன்னா, தங்கம் வாங்க எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சில விளம்பரம் பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வருது. ஆஹா, நம்மளையும் தங்கத்தை வாங்குங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வருது. ஆனால் சில விளம்பரம் எப்படி வருதுன்னா, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச தங்கத்தையும் விற்க எங்ககிட்ட வாங்க, கை நிறைய பணம் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெரிய பெரிய ஸ்டார் நட்சத்திரங்கள்லாம் அந்த விளம்பரங்களில் வராங்க. அருமை நேயர்களே, தங்கம் என்பது அது ஒரு தெய்வ சக்தி படைத்தது போல. நம் நாட்டு பெண்கள் பிறந்ததில் இருந்தே தங்கத்தை அனுபவித்தால்தான் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு முகப்பாவனை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே பெண் குழந்தை ஆனாலும் பெரியவர்களானாலும் அவருடைய கழுத்தையும் அவருடைய முக லட்சணத்தையும் 1000 தான் சொன்னாலும் அவருடைய தங்கம் அவர்களை அழகுபடுத்தக்கூடிய ஒரு அழகு சாதனமாகத்தான் விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே இருக்கக்கூடிய வீட்டு தங்கத்தை பொக்கிஷமாக பாதுகாத்து வரும் சன்னதிக்கு அவைகளை ஒரு செல்வமாக நாமெல்லாம் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.